வணக்கம், வெல்கம் டு மதுரை அம்மா சமையல். நலமுடன் வளமுடன் வாழ்க. சேனக்கிழங்குல கோலா உருண்டை பண்ண போகிறோம். சேனக்கிழங்கு 1/2 கிலோ அளவு எடுத்து கட் பண்ணி கொஞ்சம் புளி தண்ணியில் லைட்டாக ஊற போட்டு அலசி எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த கிழங்கு நமக்காமல் அரிக்காமல் இருக்கும் நம்ம செஞ்சு சமைச்சு சாப்பிடும்போது. அந்த சேனக்கிழங்கு கட் பண்ணி அலசின பிறகு அதை குக்கரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சள் போட்டு 2 விசில் வச்சு இறக்கிடுறோம். இந்த அளவுக்கு வேக வச்சுருக்கோம். அப்புறம் ரஸ்க்கு தூள் பண்ணது கொஞ்சம் 1/2 கப் அளவு எடுத்துக்கலாம். பொரிகடலை 2 ஸ்பூன், வத்தல் பொடி 2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், 1 கப் வெங்காயம், 4 பல் பூண்டு, 1/2 கப் மல்லிச்செடி. இதை மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துட்டு அது கூட பொரியலையும் சேர்த்து சோம்பு, மல்லிச்செடி, வெங்காயம், சோம்பு, வெள்ளைப்பூடு, மல்லிச்செடி, வத்தல் பொடி எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துருவோம். மிக்சியில் அரைச்சி ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்குவோம். அதில் கரம் மசாலா தூள், வெங்காயம், போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருவோம். கடாயில் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம அந்த கிழங்கு வேக வச்சு எல்லாம் பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மாவை ரஸ்க்கு தூளில் நல்லா பிரட்டி எடுத்துக்கிறோம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு போடணும். இது மாதிரி ப்ரெட்டில் தூள் பண்ணி வச்சுருக்கோம். ப்ரெட்டு தூள் பண்ணதில் நல்லா இப்படி போட்டு எடுத்து எல்லா மாவையும் அதே மாதிரி போட்டு எடுத்துடுறோம். எண்ணெய் காஞ்சனே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா பொண்ணுல வேகும். ஒரு 2 நிமிஷம் வெந்த பிறகு அப்புறம் பிரட்டி விடுவோம். ரெண்டு நிமிஷம் வேகணும். வெந்த பிறகு அப்படியே மெதுவாக பிரட்டி விடணும். ரஸ்க்கு தூளில் பிரட்டி போடுறது இனிப்பாக இருக்குன்னு நினச்சோம்னா ஒரு கொஞ்சம் அரிசி மாவை சேர்த்து பிசைஞ்சு அப்படியே போடலாம். ரெண்டு நிமிஷம் ஆனோடனே பிரட்டி விட்டோம். பிரட்டி விட்டு இப்போ 2 நிமிஷம் ஆகுது. நல்லா வெந்துருச்சு. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி கோலா உருண்டை நம்ம பண்ணி கொடுக்கலாம். சேனக்கிழங்கு சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம இந்த மாதிரி கோலா உருண்டை நல்லா டேஸ்ட்டாக அப்படி பண்ணி கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.